இன்னைக்கு நம்ம சென்னையில காலபைரவர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி காலபைரவர்னா யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானின் ருத்ரரூபமாக சொல்லப்படுவர் தான் காலபைரவர். ஒரு சிவன் கோயில்ல வடகிழக்கு பகுதியில் நின்று காட்சி தருபவர் தான் காலபைரவர். ஆடைகள் எதுவும் இல்லாம 12 கைகளோட நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் போன்ற ஆயுதங்களை தாங்கி நிர்வாணமாய் நிற்பவர் தான் காலபைரவர். சிவபெருமானின் 64 திருமேனியில் ஒருவரா சொல்லப்படுவர் தான் பைரவர். இவரை பைரவர்னு அறியப்படுகிறார். பைரவரோட வாகனமா நாய் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி பைரவ அஷ்டமின்னு சொல்றோம். ஸோ அந்த பைரவ அஷ்டமி நாள்ல இவரை வணங்கி வந்தா எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை அப்படின்ற ஒரு ஐதீகமும் உண்டு. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மகேந்திர சிட்டிக்கு போயிட்டு அங்கிருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் காலபைரவர் கோவில் இருக்கு. போற வழியில குன்னவாக்கம் ஊராட்சி ஈச்சங்கரணின்னு ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச் தான். இந்த ஆர்ச்சை தாண்டி உள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னாலே கோயில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு. இது பாருங்க, இதுதான் கோவில் கோபுரம். நாங்கள் போன டைமில் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வந்த நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஏகப்பட்ட க்ரௌட் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் போனது சண்டே. ஸோ சண்டேல நார்மலாகவே பைரவர் கோயிலில் நிறையா கூட்டம் இருக்கும். இந்த பைரவர் கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பைரவர் வீடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிறப்புன்னு ஒன்று இருக்கும், துறப்புன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகும்போது பைரவரோட பாதம் இருக்கும். அந்த பாதத்துக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். இந்த கோயில் கருவறையில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 12 ஸ்டெப்ஸ்லையுமே ஒரு ராசி எழுதி ஒரு ராசி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ராசியிலையுமே அந்த ராசிக்காரங்க ஏறி நின்று அவங்களோட மன கஷ்டத்தை பற்றி வேண்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூமாதேவிக்குன்னு தனியாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டமெல்லாம் குறைஞ்சிரும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.